3 மாசத்துக்கு மேல தாங்காது, 6 மாசத்துக்கு தாங்காது இருந்தாலும் தங்களுடைய நேயர்களுக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் மு.க. ஸ்டாலின் கைதை கண்டிப்பாக நடத்தி காண்பிப்பார் விஜய் முதலமைச்சர். அவரிடம் ஆதாரம் இருக்கிறது. தமிழக சட்டமன்றம் இந்த மாத இறுதியில் நடக்க இருக்கிறது. அதில் செந்தில் பாலாஜியும் கே.என். நேருவும் சிவசங்கர் இந்த 4 எம்எல்ஏ உள்ள வர முடியாது. நீங்க ஏதி வச்சுக்கிட்ட உதயநிதி வரக்கூடிய வம்புகள் தான் நல்லா பேட்டிங் பண்றாரு. ஆனா அதே மாதிரி சிக்ஸஸ் அடிக்கிறாரு விஜய், டக்குன்னு அடிக்கிறாரு, பால் பவுண்டரி தாண்டி போகுது. ஆக மொத்தம் விஜய் லாபம் நஷ்டம் உதயநிதிக்கு. உதயநிதி கையில கட்சி கொடுத்துட்டு போயிடலாம். அப்படி கொடுத்தான்னு வச்சுங்க, உதயநிதி கையில கொடுத்தாங்கன்னா மூத்த தலைவர்கள் பலவர் கட்சி விட்டு போயிடுவாங்க. குறிப்பாக துரைமுருகன், குறிப்பாக கே.என். நேரு, குறிப்பாக அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி தான் ஸ்டாலின் லண்டன் போறாரு, யூரோப் நாடுக்கெல்லாம் போறாரு. அப்போ உதயநிதியும் கூட போறாரு, கனிமொழி கூட்டு போவாரு. இது என்னங்க உங்களுக்கு என்ன தெரியுது? அந்த 15 நாள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலெக்டர் நடக்கணும்ட்டு ஒரு ஐயா பிளேன்ல ஏறுவாரு சாரு, இந்த இடத்த சாரு கைது செய்யப்படுவார்கள். அதுதானுங்க இருக்குது. உதயநிதி போய் அவர் நேரம் லண்டன் போயிடுறாரு. எங்க துபாயில இருந்து இவங்கெல்லாம் அங்க போறாங்க. அங்க மொத்தம் இனிமே திமுக துபாய் கழகம் ஆயிடும், முடிஞ்சு போய். சார் வணக்கம். சார் வணக்கம்பா, நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். டெல்லி எப்படி இருக்கு? ஐயோ கூட ஒரே எரியுது. இனிதான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. ரொம்ப கடினமான எண்ணங்கள், அலைகள், எதிர் அலைகள். காரணம் என்ன என்று கேட்டால், தமிழக அரசியலை விட ராமர் கோவில் அரசியல் மாபெரும் திருப்புமுத்தை கொடுத்திருக்கிறது. நரேந்திர மோடிக்கு ஒரு சங்கடமான நிலைகள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன என்றாலும் ஜூலை மாதம் 20ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட இருக்கிறது. அதற்கு முன்னதாக சட்டமன்றம் கூட இருக்கிறது. இந்த மாதிரி சட்டம் வரும்போது கூடும் பொழுது தமிழ் வெற்றி கழகத்து நேயர்களுக்கும் எம்எல்ஏகளுக்கும் திமுக எம்எல்ஏகளுக்கும் இடையே பாட்டிலாம் பறக்கும், அடிச்சுப்பாங்க, உடச்சிப்பாங்க. பார்த்துட்டே இருங்க. உங்க சட்டசபையா நடக்க போகுது, 2 பேரும் சொக்காய் கீழ்ச்சிப்பாங்க. 5ஆம் தேதி ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போறாரு, லண்டன் போறாரு, 15 நாளைக்கு போறாரு, யூரோப்பெல்லாம் போறாரு, உடல்நிலை பார்த்துன்னு வரப்போறாரு. அது தவிர அரசியல் அவர் இன்பநிதி பேரனுடைய அந்த விழாவில் பங்கேற்று கொண்டு போகிறார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா தாங்கள் கேள்வி கேளுங்கள், தமிழக அரசியல் மாபெரும் திருப்பத்தை நோக்கி கொண்டு போகிறது நான் என்னுடைய கருத்து. ஓகே சார். இப்போ இந்த மாதிரியான பரபரப்பான சூழ்நிலையில இங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு பல நெருக்கடிகள் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அதிமுக இருந்து எம்எல்ஏக்கள் வந்துகிட்டு இருக்காங்க. விஜயபாஸ்கர், இங்க 2 விஜயபாஸ்கரும் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நடந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு குதிரை பேரம் அப்படிங்கிறது தாவேகா தரப்புல இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஒருத்தர்கிட்ட பேசப்பட்டிருக்கு. அது தொடர்பா ஒரு 6 பேர் கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் செந்தில் பாலாஜியும் அவரோட தம்பியும் அப்படிங்கிற மாதிரி நேத்தி ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. இதனால செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரு அப்படின்னாரு. அதனாலதான் ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து எல்லா மேடைகள்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, 6 மாசத்துக்குள்ள ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரா? இந்த சூழலை இந்த குதிரை பேர் அரசியல் திமுக குதிரை பேர் அரசியல் தாவேகா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அதே சமயத்துல இங்க தலைமை சரியில்லை அப்படின்னு அதிமுக இருந்து விஜயபாஸ்கரும் மற்ற அதிமுக நிர்வாகிகளும் சேர்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சூழல் யாருக்கு ரொம்ப நெருக்கடி? இப்ப யார் இந்த சூழலை சரியா கையாண்டுகிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? உதயநிதிக்கு நெருக்கடி விஜய் நன்றாக கையாளுகிறார். நீங்க விளக்கமா சொல்லுன்னா சொல்றேன், இல்லாம இந்த ஒரு வரியிலே போயிடுங்க, எல்லாமே அடங்கி அடிச்சு சேரும். காரணம் என்னன்னு கேட்டால், உதயநிதி வரக்கூடிய வம்புகள் தான் நல்லா பேட்டிங் பண்றாரு. ஆனா அதே மாதிரி சிக்ஸஸ் அடிக்கிறாரு விஜய், டக்குன்னு அடிக்கிறாரு, பால் பவுண்டரி தாண்டி போகுது. ஸோ ஆக மொத்தம் விஜய் லாபம் நஷ்டம் உதயநிதிக்கு இல்ல. இப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் சொல்ற விஷயம், 3 மாசத்துக்குள்ள தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கு, 6 மாசத்துக்குள்ள தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கூட்டணி கட்சியில நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, அப்படியெல்லாம் நடக்க ஒரு வாய்ப்பும் கிடையாதுங்க, நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த தமிழகம் இந்த குதிரை பேரம் நடந்திருக்கிறது உண்மைதான். அமைச்சர் விஜய் அவர்களே, குதிரை பேரம் நடந்திருப்பது உண்மை. விஜய் நேற்று அனைத்து தோழமை கட்சிகளுடன் பேசும்பொழுது என்னுடைய அரசாங்கம் 5 வருடம் நீடித்து இருக்கும் என்று சொல்வதும் உண்மை. உதயநிதியும் ஸ்டாலினும் சேர்ந்து கொண்டு அந்த முதலமைச்சர் விஜய உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் இருக்கை என்பது சீட் என்பது ஏதோ இவங்க தாத்தா வீட்டு சொத்து அப்பா வீட்டு சொத்து நினைச்சுன்னு பண்ணாங்க. அதை விஜய் முறியடிச்சாரு. இன்னைக்கும் உதயநிதிக்கு மனசுல ஏற்க முடியவில்லை, வைத்து எரிச்சலா இருக்குது. அந்த விஜய் அங்க போய் எப்படி உட்கார வச்சாங்க இவங்கன்னுட்டு. அதனால்தான் ரிசல்ட் வந்த மத்தா நாள்ல இருந்து
நான் 5ஆம் தேதி மே மாதத்திலிருந்து 21ஆம் தேதி 23ஆம் தேதி மட்டும் மே மட்டும் பண்ணியிருந்தாங்க, ஜூன் மட்டும் பண்ணாங்க. இப்போ ஜூலை வந்துருச்சுங்க. இந்த 2 மாசத்துல அவங்களுக்கு வயிற்றுச்சலாக இருக்குதுங்க. அப்போதான் அது வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் இப்படி வேற பேசுறாரு இப்படிங்கிறாரு பார்த்தோன்னே எல்லாரும் பயப்படுறாங்க. பொதுமக்களுடைய ஆதரவு விஜய்க்கு இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறது. ஏதாவது வம்பு செய்தார்களே ஆனால் கண்டிப்பாக அவர்கள் எல்லாம் ஜெயிலுக்கு தான் போவாங்களே தவிர இடைத்தேர்தலோ அல்லது ஆட்சி கவிழமோ நடக்கவே நடக்காது. 5 இயர்ஸ் ஃபுல் டைம் இவர் கம்ப்ளீட் பண்ணுவார். ஒன்று சொல்றேன், நீங்க செந்தில் பாலாஜியை பத்தி கேட்டீங்க. ஆதாரங்கள் மிக மிக கான்ஃபிடென்ட்டா, அதாவது என்ன சொல்றது உங்களுக்கு, எப்படி சீஃப் மினிஸ்டர் எல்லா மீட்டிங் சொல்லுவாரோ அதே மாதிரி அவரும் கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. இவனுக்கு விஷயம் தெரிஞ்சதெல்லாம் தொலைபேசி ஒட்டு கேட்கக்கூடிய ரெக்கார்டுகள், பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் மணி எல்லாம் இருக்குது. இந்த கேஸ் மணி லாண்டரிங் கேஸ் பணம் செய்யப்படும். அது மணி லாண்டரிங் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா விஜய் அவர்களே செந்தில் பாலாஜி கேஸை சிபிஐக்கு கொடுப்பார்கள் என்று தான் டெல்லியில் பேசுகிறார்கள். அதுதான் முக்கியமான செய்தி. ஓகே 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 சார். இப்ப இந்த சூழல்ல நேத்தி நிர்மல்குமார் அவர்கள் வந்து பேசும்பொழுது என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு எடுத்துக்கலாம், இதுக்கப்புறம் அரசியல் விட்டே போயிடலாம் அப்படிங்கிற நிர்மல்குமார் இதை ஒட்டி நடக்கக்கூடிய பிரச்சனைகள்ல பிரஸ் மீட்ல சொல்றாரு. அவரு சொல்ற கருத்து உண்மைதானா? ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? வயசாயிடுச்சுங்க, எனக்கும் வயசாயிடுச்சு தம்பி. நான் வந்து வயசு இளைஞர் நான் சொல்லிக்க வரல, எனக்கும் வயசாயிடுச்சு. இந்த வயசுல வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறது பெட்டருங்க. ஏன்னா கலைஞர் கருணாநிதியுடைய துணைவியார் அந்த அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, ஸ்டாலினுடைய அம்மாவுக்கு. இவருக்கும் உடம்பு சரியில்லை. லண்டன் போய் சிகிச்சை வருவதற்காகவும் போகிறார். பேரனுடைய இது ஒரு விழாவிற்கும் போகிறார். இப்போ உதயநிதி கையில கட்சி கொடுத்துட்டு போயிடலாம். அப்படி கொடுத்தான்னு வச்சுங்க, உதயநிதி கையில கொடுத்தாங்கன்னா மூத்த தலைவர்கள் பலவர் கட்சி விட்டு போயிடுவாங்க. குறிப்பாக துரைமுருகன், குறிப்பாக கே.என். நேரு, குறிப்பாக அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி தான் ஸ்டாலின் வந்து இது லண்டன் போறாரு, யூரோப் நாடுக்கெல்லாம் போறாரு. அப்போ உதயநிதியும் கூட போறாரு. இவரு கூட்டு போகல, கனிமொழி கூட்டு போகல. இது எனக்கு உங்களுக்கு என்ன தெரியுது, அந்த 15 நாள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலெக்டர் நடக்கணும்ட்டு ஆதவ் அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் சிடி நிர்மல்குமாரும் போட்ட திட்டம் அதுதான். இந்த சமயத்தில் அவன் கைது பண்ணான்னா கேன்சல் பண்ணிட்டு வந்துடுவாரு, இல்லை அந்த திட்டத்தை போகாதே இருந்துருவாரு ஸ்டாலின். ஏன்னா ஸ்டாலினுக்கு இப்போ வந்து கட்சி நடத்துறதுலாம் செந்தில் பாலாஜி தான் நடத்துறாரு. உதயநிதி முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்றால் செந்தில் பாலாஜி கையில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை முடக்கினால்தான் திமுக வளர்ச்சியை தடுக்க முடியும் என்று உளவுத்துறையினர் விஜய்க்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறதுனால விஜய் கூட அரசியல் ரீதியாக பலருடன் கலந்து கொண்டு கண்டிப்பாக அவர்களை கைது செய்யக்கூடிய அளவிற்கு செல்வார். ஏன்னா தமிழ்நாடு அரசியல்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் இன்னொரு எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் கைது பண்றதுங்கிறது பழக்கத்துல இருந்தது. ஆனா ஸ்டாலின் அதை பண்ணல. கருணாநிதி பண்ணாரு, ஜெயலலிதா பண்ணாங்க கருணாநிதியை, அதோட நின்றுடுச்சு. எடப்பாடி பழனிசாமி யார் பக்கம் போல சொல்லிட்டு இருந்தார தவிர ஸ்டாலின் அந்த கொடநாடு கேஸ் கூட அவர் ஸ்ட்ராங்கா போவே அப்படியே விட்டாரு. போதாத குறைக்கு இதே ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்டுக்கு ஒரு 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 இது கொடுத்தாரு, ப்ரெஷர் கொடுத்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியும் மு.க. ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணல. அடிக்கடி சொல்லுவார தவிர 15 அமாவாசையில் போயிடும், 7 அமாவாசையில் கட்சி கவுடன்ட்டு. அதுதான் இப்ப ஸ்டாலின் சொல்றாரு தமிழ் வெற்றி கழகத்துக்கு மீது. 3 மாசத்துக்கு மேல தாங்காது, 6 மாசத்துக்கு தாங்காதுன்னு இருந்தாலும் தங்களுடைய நேயர்களுக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் மு.க. ஸ்டாலின் கைதை கண்டிப்பாக நடத்தி காண்பிப்பார் விஜய் முதலமைச்சர். அவரிடம் ஆதாரம் இருக்கிறது, கட்சி பேரம் குதிரை பேரத்துக்கு. ஏன்னா 4ஆம் தேதி வந்து மிதுன் பழனிசாமியும் உதயநிதியும் பேசியது தொலைபேசியில் பேசியது தவிர அவருடன் அந்த ரியல் எஸ்டேட்டினுடைய பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய மகன் பேசியது எல்லாமே இருக்குதுங்க. எந்த ஹோட்டல்ல எது தங்கினாங்கன்ட்டு ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா எல்லா கூட்டங்களில் பேசிட்டு இருக்காரு. இதை வைத்து பார்த்தால் அவங்களுக்கு ஒரு பெரிய குறவாளியை பிடிக்கிற மாதிரி கிடைச்சிருச்சுங்க எவிடன்ஸ். ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. உதயநிதி அவர்கள் இப்போ வந்து துபாயில இருக்கிறதா கைது செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 195% இருக்குதுங்க. ஏனென்று கேட்டால் இந்த அமளியில் சட்டசபையில் கூட தங்களுக்கு தெரியும் விவாதங்கள் நடந்த பொழுது உதயநிதி ஒன்று பேச விஜய் அவர்கள் மறுத்து பேச பார்ட்டி ஃபண்ட் PF என்றுடன் எழுந்து போனார்களே,
அதனுடைய ரகசியம் என்ன என்பது வெளிவரும். அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் இருக்குது. ஃபாதர் அண்ட் சன் அப்படின்னு. அந்த ஃபாதர் அண்ட் சன் யாரு, சார் யாருன்னு கேட்டாங்க. இப்போ ஃபாதர் அண்ட் சன் யாருன்னு கேட்கக்கூடிய வந்துடுச்சு. அதை தான் ஆதவர்ஜுனா திருப்பி திருப்பி சொல்றாரு. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே என்பது மாதிரி மணி அது மாதிரி மணி இது ஆதவர்ஜுனா சொல்லுவார் முன்பே, கைது வரும் பின்னே. அந்த மாதிரி ஒரு பழமொழி கொண்டு போனீங்கன்னா நிச்சயம் ஆதவர்ஜுனா சொல்றதுல பாயிண்ட் இருக்குதுங்க. அவர் விஜயனுடைய மைண்டை தான் ரெஃப்ளெக்ட் பண்றாரு. விஜய் ஆதவர்ஜுனா சொல்றது தான் கேட்கிறாரு. ஆக மொத்தம் உதயநிதி முதல் எதிரி விஜய்க்கு, அடுத்த எதிரி தான் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி சமாப்தி பண்ணாரு, இப்போ உதயநிதி பண்ண போறாரு. இல்லாமனா அந்த அந்த இணைப்பு விழாவில் இன்னைக்கு ஆதவர்ஜுனால பேச்சை கேட்டீங்கனாலே போதுமே, எவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசினாரு. மற்ற அமைச்சர்கள் பேசினது பாருங்க. விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் பேசினதுக்கு. ஆனா இன்னொன்னு, எல்லா சட்டசபை தேர்தலுக்கும் தேர்தல் கமிஷன் இன்று தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டு தமிழகத்தை தவிர. அவங்களாம் ஆகஸ்ட் மாசத்துக்கு தேர்தல் வச்சுட்டாங்க மீதி மாநிலத்துக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒண்டி பண்ணல. என்னை பொறுத்த மட்டில் 20 எம்எல்ஏக்கள் தேர்தல் மீனி தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் நடந்தாலும் நடக்கும். அதில் கண்டிப்பாக 20ல் 15 வெற்றி பெற்று விடுவார் மிஸ்டர் விஜய் தன்னுடைய கட்சி. அதே மாதிரி ஒரு ஏதாவது ஒரு இடத்துல திமுக ராஜினாமா செஞ்சு ஸ்டாலின் அவர்கள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? தோத்து போடுவார். ஜனங்கள் பொதுமக்கள் வாக்காளர்கள்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்கள். அதனால எனி டைம் ஜெயித்து கட்சியில நின்றார்னு வச்சுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை உதயசூரியன்ல இருந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் தொகுதி அப்படிங்கிறது திமுகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான தொகுதி. அங்க பூண்டி கலைவாணன் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு. இப்ப அவர் ராஜினாமா செஞ்சு ஸ்டாலின் அவர்கள் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்கல்ல. அவர் அந்த ஜெயிக்கிறதுக்கு அவர் நீங்க சொன்ன எம்எல்ஏனுடைய புகழ் அதிகமா இருந்து ஸ்டாலின் அங்க போனா விஜய் அங்கேயே கேம்ப் பண்ணி தோக்கடிச்சிருவாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க? 2வது முறை தோக்கடிக்கிறதுக்கு விரும்புவார் அவரு. இந்திய அரசியலே முதல் முறையாக இந்திய அரசியலே முன்னாள் முதலமைச்சர்கள் 2 முறை தோற்றார்கள் என்று அவர் பெயர் எடுக்க மாட்டார். இது நம்ம 2 பேரும் பேசலாம் ரோசரியோ, நம்ம 2 பேரும் அரசியல் பேசலாம். ஒத்தனுக்கு எரியும் புனிமா நிக்குது அவங்க தானே. நம்மளுக்கு செகண்ட் தேர்ட் ஃபோர்த்ல இருந்து ஸ்டோரி கிடைக்குது, உங்களுக்கு விஷயம் கிடைக்குது. அவங்க 2 பேருமே அப்படி வெடி மூலியமா இருக்காங்களே. அந்த எடி இப்படி போச்சுன்னா போன கப்பன்னு பிடிக்குது. அது மாதிரி விஜய் பிடிச்சிடுவாரு, பப்புன்னு பிடிச்சிடுவாரு. 2 நாள் கேன்வஸ் பண்ணா போறோம். திருவாரூர் எங்க இருந்தா ரோடு போனாரு. அதுதான் வைகோ ஓட்டு சொல்லியிருக்காரு, நான் உனக்கு தேர்தலில் பண்றேன்னுட்டு. ஆனா திமுக கவுண்டர் குதிரை பேரம் பண்ணியிருக்காங்க. நான் அதை ப்ரூவ் பண்ணுவேன். எப்படின்னு கேளுங்க. அதிமுக அனைத்து எம்எல்ஏக்களும் விலை போகிறார்கள், உண்மை. எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க, உண்மை தாவேக்காவில். ஆனால் வைகோ அவர்கள் விஜய் அவருடன் பேசும் பொழுது 2 எம்எல்ஏ தான் அவருக்கு யூனிக் செல்லிங் பிரைஸ். அவர் தான் அந்த பலத்தை தான் பேசினாரு. அந்த திமுக என்ன பண்ணலாம் தெரியுமா? வைகோ நீ அண்ணன் படி அந்த 2 எம்எல்ஏ அழுத்துக்கிறேன்ட்டு ஆன்டி குதிரை பேரம் பண்ணிருக்காங்க. அதுதான் வைகோவும் கேட்கிறாரு. வைகோ கேட்கறது நான் கேட்கிறேன், விடுங்க தம்பி. வைகோ பெரிய ஆளு, நம்ம 2 பேரும் பேசிக்கிறோம். வைகோ கொண்டாதீங்க உள்ள. ஆனா அப்படி பண்ணும்போது அது கவுண்டர் எதிர்வினை தானே அது. நீ எதுக்கு குதிரை பேரம் பண்ண முடியும் திமுக? ஆக மொத்தம் அதிமுக இழப்பு, தோக்குது. எல்லா எம்எல்ஏ போறாங்க. திமுக ஏன் அந்த 2 எம்எல்ஏ இழுக்கிறாங்க? தன்னுடைய நம்பர் அதிகரிக்கணும் கிடையாது, விஜய்க்கு நம்பர் குறையணும்னு. வேற ஒண்ணு அது கட்டணும். இந்த குதிரை பேரத்துல இப்ப உதயநிதி அவர்கள் துபாயில இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. இப்போ அடுத்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் லண்டன் பயணம் பண்ண போறாங்க. இந்த பயணம், இந்த 2 பேருடைய பயணம் இங்க அடுத்து நடக்கக்கூடிய அரசியல் மாற்றம், அதனால தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், அரெஸ்ட் பண்ணப்பட்டுரும் அப்படிங்கிற பயத்துல போயிருக்காங்களா? கரெக்ட். நீங்க எக்ஸாக்ட்லி யூ டாக் ஆன் தி பாயிண்ட். அதை தவிர செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா போன வாட்டி ஆஸ்பத்திரியில போய் பார்த்தாங்களே, இந்த வாட்டி பார்க்க முடியும்? நேர ஜெயிலுக்கு போவாங்க. அவங்களுக்கே அந்த பயம் இருக்கு அப்படின்னா அப்ப செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகுறது 100% கன்ஃபார்ம்டு தானே சார்? 200% கன்ஃபார்ம்டு. சட்டசபையிலேயே சீஃப் மினிஸ்டர் பேசியிருக்காங்க, என்ன பார்த்து உதறாங்களேன்ட்டு. அந்த காட்சி காண முடியாம தான் எல்லாம் ஃபாரின் போறாங்க. சப்போஸ் ஃபாரின் போனா கூட நேர ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க. செந்தில் பாலாஜி ஆட்டோ ரிக்ஷாவில் அம்மா 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 கதற மாதிரி போட்டோலாம் போட்டாங்களே, இந்த வாட்டி போட சொல்லுங்க பாப்போம்.
கையில சலங்கு வலங்கு போட்டு போயிட்டு தரத்தரன்னு ஒரு போலீஸ்காரன் தலைமையில கை வச்சுட்டு போவோம். அப்ப பாருங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப இந்த மாதிரி நடவடிக்கைகள் செந்தில் பாலாஜியோட முடிஞ்சிருமா? அடுத்து தொடர இருக்கா சார்? உதயநிதி மட்டும் போகும். உதயநிதிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் 4ஆம் தேதி 5ஆம் தேதி தவிர 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி போன்ல பேசியதை தவிர கைது செய்யப்பட்டு இருக்கக்கூடிய 11 நபர்களிடமிருந்து வரக்கூடிய சாட்சிகள் ஒன்றாக இருக்கிறது. மேட்ச் பண்ணீங்கன்னா நாளைக்கு 3ஆம் தேதி, நாளைக்கு 4ஆம் தேதி இவர் ஐயா பிளேன்ல ஏறுவாரு சாரு, இந்த இடத்துல சாரு கைது செய்யப்படுவார்கள். அதுதானுங்க இருக்குது. உதயநிதி போய் அவர் நேர லண்டன் போயிடுறாரு. எங்க துபாயில இருந்து இவங்கெல்லாம் அங்க போறாங்க. ஆக மொத்தம் இனிமே திமுக துபாய் கழகம் ஆயிடும். முடிஞ்சு போச்சு. ஓகே 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 சார். சார், இந்த நேரத்துல சுப்பிரமணிய சாமி அவர்களுடைய ஒரு அறிக்கை ஒண்ணு படிச்சோம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக கழகத்துடைய சொத்து மதிப்பெல்லாம் வெளியில எடுத்தோம், அவங்க ஊழல் செஞ்ச சொத்தெல்லாம் வெளியில எடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மொத்த கடனே அடைச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அதைத்தானே விஜயன் திருப்பி திருப்பி சொல்றாரு, அதுதானே பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு, அதுதானே ராகுல் காந்தி சொல்றாரு, அதுதான் நரேந்திர மோடி சொல்றாரு. நரேந்திர மோடி சொன்னாரு 13 லட்சம் கோடி கொடுத்தேன், எங்க போச்சுன்னு நரேந்திர மோடி கேட்டார்களே. சுப்பிரமணிய சாமி சொல்றது புதிதாக இருக்கலாம், ஆனால் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது 13 லட்சம் கோடி மத்திய அரசாங்கம் கொடுத்தது. அதை தவிர நரேந்திர மோடி பேசின அதே 2 நாள் கழிச்சிட்டு விஜய் பேசுறாரு 30% ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகுதுன்னு நான் சொல்றேன், என்ன கைது செய்யுங்கன்னு சவால் விட்டா. அப்பயே கைது செய்யல இவங்க. 30% சும்மா 13 லட்சம் கோடிக்கு அது ஒரு தவறான அலிகேஷனா இருந்திருந்தா ஒரு டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கலாம். அப்போ விஜய் அவர்கள் பெரிய ஒரு சாதாரண மனுஷன் தான், ஒரு கட்சியினுடைய தலைவர், அவ்வளவுதான் போட்டிருக்கலாம். அது கூட பண்ணலையே அவங்க. அப்ப ஒத்துக்கிறாங்க. பண்ண முடியாத காரணம் கரூர். கரூர் மேல விஜய்க்கு சிம்பத்தி வந்துருச்சு. அதுதான் நான் எல்லா டெலிவிஷன்லயும் ஆங்கில தொலைக்காட்சி, இந்தி தொலைக்காட்சி, தமிழ் தொலைக்காட்சி நான் பேசிட்டே வந்தேனே. விஜய்க்கு கரூரில் கசக்க பார்த்தார்கள், நெசுக்க பார்த்தார்கள். கரூர் சம்பவத்திற்கு கதாநாயகன் 10 ரூபா பாலாஜின்னு சொன்னதுனால தானே வந்ததுன்னு சொல்றாங்க. சிபிஐல சொல்லியிருக்காங்க தி பாயிண்ட் கோஸ் டுவர்ட்ஸ் செந்தில் பாலாஜின்னுட்டு. அந்த சார்ஜ் ஷீட் இன்னும் 4 நாள் ஃபைல் பண்ண போறாங்களே. அப்ப செந்தில் பாலாஜி அகப்படுவாரு. விஜய் மீதும் குற்றம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள், ஆனா திமுக மீதும் குற்றம் இருக்குது, அரசு மீதும் சொல்றாங்க. எல்லா கேஸையும் பாத்தீங்கன்னா எல்லா திமுக மேதான் போய் நிக்குதுங்க. எல்லா கட்சியும் விட்டு போயிட்டாங்க. விஜய் அவர்கள் கரூர் பயணம் பண்ண இருக்கவும் செய்யறாரு அடுத்த கட்டமா. அது காரணம் ஒரு சிம்பத்தி ஃபேக்டர். அந்த இப்போ நிறைய போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்க. எந்தெந்த வீட்டுல பிறந்தா கூட அந்த வீட்டுக்கே போவாரு. இவரு ஒன்னும் பண்ண முடியாதுங்களா? அந்த வீட்டுக்கு போதை நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. இது ஒரு புதிய ஒரு திருப்பமாகத்தான் நான் பார்க்கிறேன். 22ஆம் தேதி பட்ஜெட் போட போறாங்க தம்பி. பட்ஜெட் நல்ல வாக்குறுதிகளுக்கு எல்லாம் கொடுக்க போறாரு. போதாது வரைக்கும் ப. சிதம்பரம், நிர்மலா சீதாராமன் போன்ற பழைய தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய நிதி அமைச்சர்களை 10 தரம் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. 8 தரம் சிதம்பரம் பண்ணியிருக்காரு. இத்தனை நீண்ட அனுபவத்தை வைத்துக் கொண்டு அந்த இருவர்களிடம் விஜய் பேசியிருக்கிறார். போதாத குறைக்கு அனைத்து இலாக்கா தலைவர்களும் பேசுகிறார், அனைத்து இலாக்கா செயலாளர்களும் பேசுகிறார். இது மூலமாக ஒரு கருத்தை புரிந்து கொண்டு இப்பதான் அவர் நடிகர்லேருந்து அரசியல்வாதி ஆகி அரசியல்வாதியில முக்கியமந்திரி ஆயிருக்காரு. யாராச்சும் பிரீஃபிங் பண்ணோன்ட்டு இப்ப கதை கட்டின மனசுல போயிடுது இல்லை பாருங்க. சினிமா நடிக்கச்ச இப்ப அவங்களாம் பேசும்போது கதை மனசுல போயிடுது விஜய்க்கு. எங்க அடிச்சா எங்க அடிக்க இது, இப்ப இங்க அடிச்சா இங்க வரும், இங்க அடிச்சா அங்க வரும் சொல்றாங்க மாதிரி கரெக்டா அது ஒரு இதுவாகும். இறுதியா இந்த அதிமுகவுடைய இந்த இணைப்பும் இங்கே நடக்கக்கூடிய இந்த குதிரை பேரம் பற்றின ஒரு சர்ச்சைக்கான விஷயங்களுக்கும் என்ன முடிவு இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன்? முடிவுல ஒண்ணும் இருக்காது. செந்தில் பாலாஜி ஜெயில் போறதோட சரி. இதை நீங்க ப்ரூவ் பண்ணலாம். அல்டீரியரா இந்த கேஸ் சிபிஐக்கு போயிடுங்க. ஏன் தெரியுமோ, இந்த மணி லாண்டரிங் கேஸ் செந்தில் பாலாஜி தான் அயல்நாட்டு பணம் தெரியுதுங்க. அயல்நாட்டு பணம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இது சிபிஐ கேஸா போகும். சிபிஐ கேஸா போச்சுன்னா வெளில வர்றது கஷ்டம். அதுக்கு மத்திய அரசாங்கம் உதவி செய்யும். காரணம் என்னன்னு கேட்டால் சிபிஐக்கு அனுமதி கொடுக்கிறது நம்ம விஜய் அவர்கள் கைது போடுவார். ஒண்ணுங்க, மாரல் ஆஃப் த ஸ்டோரி. தமிழக சட்டமன்றம் இந்த மாத இறுதியில் நடக்க இருக்கிறது. அதில் செந்தில் பாலாஜியும் விஜயும் KN நேருவும் மற்ற சிவசங்கர் இந்த 4 MLA உள்ள வர முடியாதுங்க. நீங்க ஏதி வச்சுக்க தம்பி. அதுதாங்க மாரல். இதனுடைய சம்மரைஸ் பண்ணது அதுதாங்க.
ஓகே ஓகே சார். ஓகே சார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ.